சிம்பிளாக ஹெல்த்தியாக சன்னா தால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ரிச் ஆனதுன்னு கூட சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இது வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் பாசிப்பருப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இல்லைனா வரமிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக தேங்காய் போடுறோம். இதை வந்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப ரன்னி ஆகிடும். இதான் ஃபில்லிங், அதாவது பூர்ணம்னு சொல்லுவோம் நம்ம. இதுக்கப்புறமா இதுக்கு சிரோட்டி ரவை எடுத்துக்கணும். சின்ன ரவையாக இருக்கும். நார்மல் ரவையாக இருந்தால் நீங்கள் அரைச்சிக்கலாம். இதுலேயே உப்பு தேவையான அளவு, ஆயில் இல்லைன்னா நெய் போட்டுக்கோங்க. முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சூடான தண்ணி ஊற்றியோ இல்லை அப்படின்னா கோல்டு வாட்டர் ஊற்றியோ நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதும். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வராது. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்வீட் ஃபில்லிங்லேருந்து ஆரம்பித்து எந்த ஃபில்லிங் பூர்ணம் வேணாலும் வைக்கலாம். ஸோ இதை வந்து மூடி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு அப்படியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாவு உடனேவும் நீங்கள் செய்யலாம், 10 நிமிஷம் விடாமையும். இதில் நம்ம தேவையான ஷேப்பில் ஓரளவுக்கு நல்ல சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப மினி அந்த கொழுக்கட்டை மாதிரி கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து மீடியமாக பண்ணுறேன். இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது. நீங்கள் ரவை இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு இதில் வேணாலும் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக பண்ணுறது எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி தட்டை வச்சு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஷேப் வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப நேரம் மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எட்ஜஸை. ஸோ அது கூட தேவையில்லை. நம்ம ஷேப்புக்காக தான் அது பண்ணுறோம். இதில் தான் இந்த நம்ம ஃபில்லிங் வைக்க போகிறோம். ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு இதில் வச்சுட்டு நம்ம ஹாஃப் மூன் ஷேப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அந்த ஃபில்லிங் வெளியே தெரியணும். அப்போ தான் வேகும்போது அந்த கடலை பருப்பும் நல்லா வெந்து வரும். அந்த மாவு வந்து ஓரளவுக்கு டைட்டாக இருக்கிறதுனால அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஸ்வீட் பண்ணுறதுனால இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஸ்வீட் பண்ணும்போது மட்டும் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடலை பருப்பெல்லாம் ஸ்வீட்டுக்கு பண்ணும்போது நம்ம வேக வச்சுருவோம். வேக வச்சு வெல்லம் போட்டு பண்ணுவோம். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் போடுறேன். இது வந்து கம்பு, ராகி, அதுக்கப்புறமா திணை, இது மாதிரி நிறைய சிறுதானியங்கள்லேயும் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு இல்லைன்னா நீங்கள் பாசிப்பயிறு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறமா நிலக்கடலை, எள் இதெல்லாம் கூட வச்சு பண்ணலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட. ரவை யூஸ் பண்ணியிருக்கோம், மைதா இல்லாமல். ஸோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் செகண்டு வைக்கிறேன். இதுவுமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது, இல்லை நம்ம கொஞ்சம் தாளிக்கணும் அப்படிங்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மசாலா போட்டு தாளிக்க போகிறோம். அதையுமே நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது பெரிய மசாலா, கரம் மசாலாலாம் நம்ம போட மாட்டோம். சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். ஜீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பெரியவங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். தேவைப்பட்டால் தேங்காய் போட்டுக்கலாம், எள்ளு போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதோட சட்னியோடு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வேணும்னா சாஸோடு கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8000 ரெசிபிஸ் இருக்கும். சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ், வீடியோஸோடு இருக்கும்.